வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எக் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் டிஷ் தான் பார்க்க போகிறோம். க்ளவுட் எக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு அப்படியே க்ளவுட் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் இது க்ளவுட் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் நம்ம எக் ஒயிட்ஸ் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 எக்கு எடுத்திருக்கேன். அதோட ஒயிட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். எல்லோவை தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பால், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாகவே விஸ்க் வச்சும் பண்ணலாம், பீட்டர் இல்லாட்டி அப்படி பண்ணலாம், பட் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இனிஷியலாக கொஞ்சமாக விஸ்க் வச்சு நான் பீட் பண்ணிவிட்டு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் இதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நுரைச்சி வந்ததுக்கப்புறமா எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்போது இது 4 to 5 மினிட்ஸ்லேயே ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த எக் நல்லா நுரைச்சி அப்படியே பீக்ஸாக வரும். நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வர்றது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் அந்த க்ளவுட் மாதிரி உங்களுக்கு வரும். இல்லாட்டி நல்லா அமுங்கி போயிடும், க்ளவுட் மாதிரி லுக் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இப்போவே அந்த ஃபோம் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பண்ணும்போது ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த பீக்ஸ் வந்துடும். அவ்வளோதான், இது சூப்பராக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா க்ரீமி அண்ட் ஃபோமியாக வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இது பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். ஸோ இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த க்ளவுட் ஷேப் கரெக்டாக வரும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்டை அப்படியே எடுத்து வச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். இதை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் லெவல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் சின்னதாக ஒரு குழி மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளோட யோக் ஓடாமல் இருக்கும். இதில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க யோக்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூளை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் பண்ண அளவுக்கு 2 க்ளவுட்ஸ் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா ஃப்ளஃபியாக இது செம்மையாக ரெடி ஆகிருக்கு. இது டோஸ்டட் பிரெட் கூட வச்சு சாப்பிடுவாங்க, சாண்ட்விச் மாதிரியும் சாப்பிடுவாங்க, இல்லை சைடாக வச்சு கூட சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இது பாண்டிச்சேரியிலலாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஏன்னா பேசிக்காக இது ஃப்ரெஞ்ச் ஸ்டைலுங்கிறதுனால அங்கே ரொம்பவே ஃபேமஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.